ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். சிறு பிள்ளைகளுடைய ஆலயத்துக்கு செல்லலாம். எல்லா சிறு பிள்ளைகளும் எழுந்து அமைதலாக அவருடைய ஆலயத்துக்கு செல்லுங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை மறுபடியும் வாசிக்கிறேன், கேட்போம். வேத வசனத்திலேயே மிக சிறந்த பகுதி இதுதான் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். மறுபடியும் இதை வாசிப்போம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரிகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோமே. கடந்த பல வாரங்களாக இதை போதித்து வருகிறேன். முதலாவது 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை தேவனுடைய ரட்சிப்பின் வழி, அதில் 5 காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி அந்த ரட்சிப்பின் வழி, எப்படி தேவன் நீதியை கொடுக்கிறார், அது எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் தருகிறார், அது விசுவாசிப்பதனால் வருகிறது, இப்படி எல்லாம் 5 காரியங்களை போதித்தேன். அதுதான் ரட்சிப்பின் வழி. தேவனுடைய ரட்சிப்பின் வழி நமக்காக இருக்கிறது. அந்த வழியில் 5 காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை போதித்தேன். பிறகு 25, 26ஆம் வசனங்களிலிருந்து அந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு உண்டாயிருக்கிறது, எப்படிப்பட்ட ரட்சிப்பு இது என்பதை குறித்து போதித்தோம். அதற்கு மீட்பு என்கிற வார்த்தையை குறித்து படித்தோம். கிருபாசனம் என்கிற வார்த்தையை குறித்து சொல்லி அதை விளக்கினேன். இயேசுவின் ரத்தம் என்கிறது, அதை குறித்து பேசினோம். பிறகு சென்ற வாரத்திலே சிலுவை குறித்த சிலுவையை ஒரு குறிப்பிட்ட கோணத்திலே நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்பதை குறித்து நான் பேசினேன். பல கோணங்களில் சிலுவை குறித்து சொல்லுகிறார்கள். அநேகமாக ஏதோ இயேசு வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படி பார்க்கவில்லை என்றால் மற்ற எல்லாமே தவறாகிவிடும் என்பதை போன வாரத்தில் காண்பித்தேன். அது என்ன? தேவனுடைய நாமத்திற்கு காலாகாலமாக ஒரு களங்கம் ஏற்பட்டிருந்தது. தேவனுடைய நாமத்திற்கு ஏற்பட்ட களங்கத்தை அவர் சிலுவையிலே துடைத்தார். தேவனே அந்த களங்கத்தை அகற்றி போட்டார். அந்த களங்கம் என்ன? முற்காலத்திலே மனிதர்கள் பாவம் செய்யும் போது அதை தேவன் கண்டும் காணாமலும் இருந்து விட்டார். பாவத்தை சகித்து பொறுத்து கொண்டார். பாவத்துக்கு தண்டனையாக ஒன்றும் தரவில்லையே, தருகிறதுக்கு பதிலாக அவர்களை ஆசீர்வதித்தாரே. அப்படியானால் இந்த தேவன் பாவத்தை வெறுக்கிற தேவனா, அல்லது பாவத்தை ஏதோ போனால் போது என்று விட்டு விடுகிற தேவனா? பாவத்திற்கு தண்டனை என்று ஒன்று இருக்கிறதா? இல்லை என்று போல் தெரிகிறதே என்று காலாகாலமாக தேவனுடைய நாமத்துக்கு ஒரு களங்கம். பாவத்தை சரியான மாதிரி இவர் தண்டிக்கவில்லை, பாவியை சரியான விதத்திலே இவர் தண்டிக்கவில்லை என்கிற ஒரு களங்கம் காலாகாலமாக ஏற்பட்டு இருந்தது. அந்த களங்கத்தை சிலுவையின் மூலமாக தேவன் துடைத்து போட்டார். அதற்கு தான் சிலுவை என்று போன வாரத்தில் பார்த்தோம். எப்படி துடைத்தார்? பாவத்தை தண்டிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒன்றை காண்பித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் தண்டிக்கப்படாமல் போக முடியாது, அதை காண்பிக்கிறதுக்காக தான் சிலுவை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்பதை தேவன்
காலாகாலமாய் உள்ள மக்களுக்கு நிரூபித்து காண்பித்து தம்முடைய நீதியை தாம் தாம் நீதிபரர், அவர் நீதி உள்ளவர் என்பதை நிலைநிறுத்தி காண்பித்தார். பாவத்தை அவர் விட்டு விடுகிறதல்ல, நிச்சயமாய் தண்டிக்கிறவர் என்பதை காண்பித்தார். எப்படி தண்டித்தார்? நம்மை கொண்டு போய் சிலுவையில் அறைந்திருக்கிறோம், அதுதான் நியாயம். ஆனால் நீ சாக வேணாம், உனக்கு பதிலாக என்னுடைய குமாரனையே நான் தருகிறேன் சிலுவையிலே, உன்னுடைய பாவத்துக்காக அவரை நான் கொல்லுகிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி சிலுவையை ஏற்படுத்தினார் என்று பார்த்தோம். அந்த கோணத்தில் நாம் பார்க்கவில்லை என்றால் எல்லாருமே தவறு. சிலுவை முக்கியமான ஒரு காரியத்தை என்ன செய்தது? தேவனுடைய நாமத்திற்கு காலாகாலமாக ஏற்பட்டிருந்த களங்கத்தை துடைத்து போட்டது. இன்றைக்கு இருக்கிற எல்லாருக்கும், இனி வரப்போகிற தலைமுறைகளுக்கும் பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவத்துக்கு வேற பிரதிபலன் கிடையாது, பாவம் செய்தால் அதனுடைய சம்பளத்தை பெற்றாக வேண்டும், வழியே கிடையாது என்பதை தேவன் நிரூபித்து தாம் நீதிபரர், நீதி உள்ளவர் என்பதை நிரூபித்து காண்பித்து விட்டார் என்று போதித்தோம். எப்படிப்பட்ட ரட்சிப்பு என்பதை இயேசுவின் ரத்தத்தை குறித்தும் மற்ற கிருபாசனத்தை குறித்தும் மீட்பை குறித்தும் போதிப்பதன் மூலமாக இது எப்படிப்பட்ட ரட்சிப்பு என்பதை குறித்து விளக்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கு 27, 28 வசனத்தை பார்க்க போகிறோம். மறுபடியும் 27, 28 வாசிக்கிறேன். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே? ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேன்மை பாராட்டல் எங்கே? எதை குறித்து நாம் பெருமை பாராட்ட முடியும்? பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையிலே பரலோகத்திலே பெருமைக்கு இடமே இல்லை என்பதை குறித்து உங்களிடத்திலே பேச போகிறேன். பரலோகத்தில் எதுக்கு இடம் இல்லை? பெருமை உள்ள ஆள் அங்க இருக்கவே முடியாது. அங்க இருக்கிற ஆட்களுக்கு சத்தியம் நிச்சயமாய் முற்றிலுமாய் விளங்கிவிடும். பெருமை உள்ளவர்கள், பெருமை அகன்றவர்களாய் நீக்கி போட்டவர்களாய் அங்கே இருப்பார்கள். பெருமையே கிடையாது என்பதை உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். மேன்மை பாராட்டத்துக்கு ஒன்றுமில்லை. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய மக்கள், அங்க போய் சேர்ந்தவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள்? தங்களை பற்றியா இல்ல தங்களை ரட்சித்த கிருபையா ரட்சித்த தேவனை பற்றியா என்பதை குறித்தெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பரலோகத்தில் பெருமையே கிடையாது. பாருங்க, பரலோகம், heaven will be full of surprises. பரலோகத்திலே அநேக ஆச்சரியமான காரியங்கள் நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பரலோகத்துக்கு போன பிறகு ரொம்ப ஆச்சரியமடைய போகிறார்கள். என்ன ஆச்சரியமடைவார்கள்? இங்க யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்களெல்லாம் அங்க பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இதை சரி பண்றதுக்கே காலாகாலம் ஆகும். இவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைச்சோம், இவங்கெல்லாம் எப்படிங்க வந்தாங்க? இன்னொரு பெரிய ஆச்சரியம், யார் யாரெல்லாம் போவாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் அங்க இருக்க மாட்டாங்க. இப்படி பலவிதமான ஆச்சரியங்கள் ஜனங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் போன உடனே அங்க இந்த ஆச்சரியத்தெல்லாம் சரிப்படுத்துறதுக்கே யுக யுகமாக ஆகும் என்று நினைக்கிறேன். ஆச்சரியமான விஷயங்களை நாம் அங்கே காண்போம். அப்படி பரலோகத்திலே புது புது ஆச்சரியமான காரியங்களை நாம் காணும்போது அங்கே பெருமை என்பது இல்லை என்பதை நாம் காண்போம். மனுஷன் மேன்மை பாராட்டுகிறது கிடையாது. தன்னை குறித்தோ தன்னுடைய திறமையை குறித்தோ தான் பெரியவன் தான் யோகியன் என்பதை குறித்தோ மேன்மை பாராட்டுகிற மனுஷன் ஒருவனும் அங்கு இருக்க மாட்டான். இங்க நிறைய பேரை பாப்பீங்க. அப்படி ஒருவர் சொன்னார், ஐயா இப்படி ஒரு சபை இருக்குதுயா மெட்ராஸ்ல, அவங்க சொல்றாங்க எங்க சபை மட்டும்தான் பரலோகம் போகும்ன்றாங்க. பாவம், இவர் புதுசு போல இருக்கு, இப்பதான் கேட்டிருக்காரு. நான் இதெல்லாம் வாழ்நாள் போல கேட்டிருக்கிறேன். இப்படி ஒரு பெரிய ஒரு டினாமினேஷனே இருக்குது, நாங்க தான் பரலோகம் போவோம் என்று சொல்லுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நாங்க மட்டும்தான் போவோம், நீங்க பரலோகம் போனா எங்க சபைக்கு வரணும், இல்லைன்னா நாங்க பரலோகத்துக்குள்ளே உங்களை அனுமதிக்க மாட்டாங்களாக்க. எங்க சபையில மெம்பரா இருக்கவங்களுக்கு தான் பரலோகத்துல இடமாக்குன்னு சொல்லி போதிக்கிற சபைகள் உண்டு. அது சொன்ன உடனே நான் சொன்னேன், ஐயா நிச்சயமா இவங்க போக மாட்டாங்க போல இருக்கு. இப்படிதான் ஒரு கிராமத்துல சில பெண்கள் கிணத்தண்டையில
தண்ணி எடுக்க வருவாங்களாம். வாலிப பெண்கள் தண்ணி எடுக்க வரும்போது அந்த கிராமத்திலே கோட்டையிலே அந்த இளவரசன் மொட்டை மாடியில வந்து அப்படியே உலாத்திட்டு இருப்பாராம். இந்த தூரத்தில் தண்ணி எடுத்து கொண்டிருந்த இந்த வாலிப பெண்களுக்கு இந்த இளவரசன் தன்னை தான் பார்க்கிறாருன்னு ஒரு எண்ணம். ஒரு பெண் சொல்லுமா, எப்ப பார்த்தாலும் பாரு என்னையே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவரு என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, உங்களை எல்லாம் யாரையும் பார்க்கல, என்னதான் பார்க்கிறாரு, பாத்தியா இப்ப திரும்பினாரு, பாத்தியா இப்ப திருப்பி பார்த்தாரு, பாத்தியா அங்க போயிட்டு திரும்பி வந்தாரு, பாத்தியா. இப்படியே தண்ணி எடுக்காதான் இதே கதை வந்துட்டு இருக்குமா கிணத்தடியில் நின்றுட்டு. அப்பவே சொல்லிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நம்பாது, அவர் யாரு, அவர் இளவரசர், நீ யாரு, கிணத்தடியில் தண்ணி எடுக்க வந்தீங்கன்னா பேசாம தண்ணி எடுத்துட்டு போயேன், இதே சொல்லி சொல்லி ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னு. கடைசியில பார்த்தா ஒரு நாள் அங்க மேலதாளமும் பெரிய கொண்டாட்டமும் நடக்குது அரண்மனையில். என்னன்னு கேட்டா இளவரசர் கல்யாணம், பக்கத்து ஊர் இளவரசியை கல்யாணம் பண்றாரா. அப்ப வந்து இவங்க எல்லாம் சொன்னாங்களாம், தண்ணி எடுத்தவங்க எல்லாம், சொன்னம் பத்தியா கேட்டியா, என்னதான் கட்டிக்க போறாரு, என்னதான் கட்டிக்க போறாரு, என்னதான் கட்டிக்க போறாருன்னு தெரிஞ்சிட்டு இருந்தியே, இப்ப ஒன்னையா கட்டிட்டாரு, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். பரலோகத்துல இப்படி பெரிய காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்க போறோம். என்னதான் கட்டிக்க போறாரு, என்னதான் கட்டிக்க போறாரு, நான் தான் மனவாட்டி, நான் தான் மனவாட்டி, நான் மட்டும் தான் போவேன்றவங்க எல்லாம் போவாங்களான்றதுலயே பெரிய சந்தேகமா இருக்குது. அவங்க அப்படி சொல்றதுனாலேயே, இவளுடைய பெருமையினாலேயே, இவளுடைய மேட்டுமையினாலேயே, இவளுடைய மேன்மை பாராட்டுதல்னாலேயே இவர்களுக்கு சுவிசேஷம் வழங்குதானே எனக்கு சந்தேகமா இருக்குது. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா என்று சந்தேகமா இருக்கு. உண்மையாக ரட்சிப்பை விளங்கி கொண்டவர்கள், ரட்சிப்புனா என்னன்னு விளங்கி கொண்ட ஆட்கள் பேசவே மாட்டார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள், மதவாதிகள், கிறிஸ்தவ பரிசேயர்கள் அப்படி பேசலாமே ஒழிய, ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் அப்படி பேச மாட்டார்கள். அப்படி பேசுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா என்பதே சந்தேகமா இருக்குது எனக்கு. ரட்சிப்பு என்றால் என்ன நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன, இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து, எப்படி நமக்கு ரட்சிப்பு வருகிறது என்பதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பெருமையே இருக்காத பரலோகத்தில் என்று சொல்லுகிறது ரட்சிப்பை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு விளக்குகிறதா இருக்கிறது. ஒரு சிறு பையன் இருந்தானா. ஒரு நாள் அவருடைய தாத்தாவுடைய செருப்பை எடுத்து அவனுடைய சின்ன கால்களை அந்த தாத்தாவுடைய பெரிய செருப்புக்குள்ள விட்டு அதை போட்டுக்கிட்டு நடக்க போயிட்டு இருக்கிறான். அது செருப்பு பெருசா இருக்குது. அந்த செருப்புக்கு நிறைய அந்த சாண்டல்ஸ்ல இருக்கிற மாதிரி முன்னால ஒரு வாறு போட்டு பக்கில் போட்டு இழுத்து அந்த பக்கில் போடணும். பின்னாலையும் ஒரு வாரம் அதையும் இழுத்து டைட் பண்ணி போடலாம். இவன் போட்டு அந்த வார பிடிச்சி இழுக்கிறான் இழுக்கிறான் இழுக்கிறான். அது எங்க இழுக்க இழுக்க முழுச இழுத்து பொத்தெல்லாம் முடிஞ்சு இன்னும் இழுத்தாலும் இன்னும் லூசா தான் இருக்குது தாத்தாவுடைய செருப்பு. அவர் கால் பெருசு. தாத்தா வந்து பார்த்தாரு, என்னப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருக்கிறேன். அவன் பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு, தாத்தா போட முடியல அப்படின்னா, இன்னும் நல்லா இழு விடாத, பிடிச்சி இழுனாராம். நல்லா பிடிச்சி இழுப்பான்னாராம். பிடிச்சி ஓன்னு இழுத்துருக்கான். நல்லா இழு விடாதேன்னு அவன் இழுக்கிறான். முகமெல்லாம் செவந்து நரம்பெல்லாம் வெளியே தெரியுது, கண்ணெல்லாம் பிதுங்கிட்டு வர்றா பாரு இருக்கு. அப்படி போட்டு இழுக்கிறான் கஷ்டப்பட்டு. தாத்தா சொன்னாராம், பாத்தியா உனக்கு பலன் பத்தல, இதுக்குதான் நல்லா சாப்பிடுறதுன்னு சொல்றது. ஒழுங்கா பால் குடிக்க மாட்டேன்ற, ஒழுங்கா சாப்பாடை சாப்பிட மாட்டேன்ற. நீ தினந்தோறும் நல்லா சாப்பிட்டீனா இன்னும் நல்லா இழுக்கிறதுக்கு முடியும் உனக்கு. நாளைக்கு ட்ரை பண்ணலாம், நீ நாளைக்கு நல்லா சாப்பிடு. இவர் என்ன பண்ணாரு, இந்த சாப்பிடாத பையனுக்கு இது ஒரு பெரிய சாப்பிட வைக்கலாம்னு சொல்லி இப்படி சொல்லி விட்டு, அவன் அடுத்த நாள் காலையில அந்த செருப்பை கொண்டாந்து முன்னால வச்சாரு. இதை போடணுமா, நீ நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டீங்கன்னா அதை பிடிச்சி இழுக்கிற இழுல கரெக்டா அது செட் ஆகிக்கொண்டாரான். அவன் அதை பார்த்துக்கிட்டே நல்லா சாப்பிட்டு இருக்கிறான். சாப்பிட்டுட்டு சரின்னு ரூம்ல கொண்டு போய் திரும்பியும் போட்டுருக்கான். போட்டு இழு இழுன்னு இழுத்துருக்கான். நல்லா இழுன்னு இருக்காரு. ஒன்னும் முடியல. இல்ல தாத்தா முடியலன்னா, சரி இன்னும் நல்லா சாப்பிடணும் போல இருக்கு, நீ தினந்தோறும் நல்லா சாப்பிடு சொல்றேன், பிறகு ஒரு நாள் உனக்கு இது கண்டிப்பா ஃபிட் ஆகும் அப்படின்னாராம். இப்படியே சொல்லி சொல்லி அந்த சாப்பிடாம அடங்காம இருக்கிற பையனை தினந்தோறும் சாப்பிட வச்சாராம். ஆனா பாருங்க, நாம ஏன் சிரிக்கிறோம் இந்த கதையை சொன்னா? நமக்கு அது முட்டாள்தனமா தெரியுது. ஒரு நாள் சொன்னாராம், இழுப்பா நல்லான்னு. அவன் போட்டு நல்லா இழுத்து இருக்கிறான். சொன்னாராம், இல்ல இல்ல இது பத்தாது, நீ இழுக்கிற இழுல ஒன்னையே தூக்கிடணும், அப்படியே அப்படி இழுக்கணும். லிஃப்ட் யுவர் செல்ஃப் வித் யுவர் பூட் ஸ்ட்ராப்ஸ். ஒன்னையே தூக்குற மாதிரி இழுன்னு. இது ஆகிற காரியமா? இது புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குது. அது இவன் இழுக்கிறதுக்கு மேல அது கீழே இழுத்துக்கிட்டு இருக்குது.
அந்த புவியீர்ப்பு சக்தி இழுத்து கொண்டிருக்கிறதுனால அதனுடைய வல்லமைக்கு எதிராக இவனால் போராட முடியாது. இவன் என்ன இழுத்தாலும் அந்த புவியீர்ப்பு சக்தி கீழே அவன் இழுத்து கொண்டிருக்கிறது. செருப்பினுடைய வார பிடித்து தன்னையே தூக்குகிறது என்பது முடியாத காரியம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது பண்ணி பார்த்திருக்கீங்களா? வீட்டுல போய் பண்ணி பாருங்க. செருப்பினுடைய வாரனால தன்னையே இழுத்து பிடிச்சு தூக்குகிற ஆட்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அதை செய்யவே முடியாது. அவனை தூக்குகிறதுக்கு அவனாலேயே தன்னை தூக்கி கொள்ள முடியாது. அது முடியாது. இன்னொருவர் வந்துதான் இவனை தூக்கணும். அப்படிதான் இவனை தூக்க முடியுமோ ஒழிய இவனால தன்னை தூக்கி கொள்ள முடியாது. ரட்சிப்பிலே அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் இது. முதல் காரியம் என்ன? எனக்கு நான் உதவி செய்து கொள்ள முடியாது. உளையான சேற்றிலிருந்து, பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும், இந்த பாவம் என்கிற சகதியிலிருந்து என்னை நானே தூக்கி கொள்ள முடியாது. உதைக்க உதைக்க இன்னும் ஆழமாதான் முழுகி கொண்டிருக்கிறேன். முயற்சி செய்ய செய்ய பலன்தான் வீணாகுத ஒழிய அதன் மூலமாக பயன் ஒன்றும் கிடையாது. தூக்கி பார்க்க பார்க்க புவியீர்ப்பு சக்தி தான் என்னை விட அதிகமான சக்தியா இருக்குது ஒழிய எனக்கு அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது. என்னை விட இன்னொருவர் வந்து என்னை தூக்கினால்தான் என்னை தூக்க முடியுமோ ஒழிய நான் என்னையே தூக்கி கொள்ளுகிறது என்பது எந்த மனுஷனும் எந்த காலத்திலும் செய்ய முடியாத ஒன்று. இருக்கிறீங்களா? ஆனா இதைத்தான் மதவாதிகள் செய்யறாங்க. என்ன சொல்றாங்க? அவளுக்கு ரட்சிப்பு விளங்குறது இல்ல, தங்களை தாங்களே தூக்க பாக்குறாங்க. இந்த சிறு பையன் பூட் ஸ்ட்ராப்ஸை பிடிச்சி தன்னை தூக்க பாக்குறது போல அந்த காலத்தில் பரிசேயர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணார்கள்? அவர்கள் ஜபமே அப்படிதான். போய் ஜபம் பண்ணுவாங்க. தேவனே, இந்த புறஜாதியான போலவோ இந்த பெண்களை போலவோ நான் இல்ல. நான் எவ்வளவு பெரிய யோகியன், நான் எவ்வளவு பெரிய நல்லவன், நான் தசமபாகங்களை எல்லாம் உமக்கு தருகிறேன், நான் இத்தனை நேரம் ஜெபம் பண்றேன், நான் எவ்வளவு தியாகம் பண்ணேன். இப்படி பேசுகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க நினைச்சு பாருங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள இப்பேற்பட்ட கிறிஸ்தவ பரிசேயர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்க. சும்மா ஒண்ணு இல்ல, சாதாரண ஆவிக்குரிய சபைகள்ல போய் சாட்சியை கேட்டாலே தெரியும் எத்தனை பரிசேயர்கள் இருக்கிறார்கள். நான் இதை விட்டேன், அதை விட்டேன், ஆண்டவருக்காக இதை விட்டேன், ஆண்டவருக்காக இதை தியாகம் பண்ண, அதை தியாகம் பண்ண, இப்படி பண்ண, அப்படி பண்ண, நான் இவ்வளவு பெரிய ஆளாக்கும், ஆண்டவருக்காக நான் எல்லாத்தையும் பண்ணேன், ஆண்டவருக்காக ஒரு தாடி வளர்த்து, ஆண்டவருக்காக ஒரு காவியை போட்டு, ஆண்டவருக்காக ஒரு உபவாசம் இருந்து, ஆண்டவருக்காக ரட்சிப்பு தேவை. ஆண்டவருக்காக இருந்தாரா? பிரியமான தேவனுடைய மக்களே, அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களெல்லாம் செருப்பின் வாரை பிடித்து தங்களை தாங்களே தூக்கி கொள்ள முயற்சி செய்கிறவர்கள். எனக்கு சிரிப்பு தான் வருது இவர்களை பார்த்தா. அந்த சிறு பையனை பார்த்து எப்படி நாம் சிரிப்போமோ அதுபோல இப்படிப்பட்ட பரிசேயர்கள், கிறிஸ்தவ பரிசேயர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் தாங்களே தூக்க முயற்சி எடுக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருத ஒழிய, பரிதாபம் தான் வருத ஒழிய அவர்களை பாராட்ட முடியாது. ரட்சிப்பை பற்றி நாம் முதலாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்மை நாமே தூக்கி கொள்ள முடியாது. பாருங்க, பரிசேயர்கள் இயேசுவின் காலத்தில் இருந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள். அவர்களுக்கு தங்களை பற்றி ஒரு பெரிய யோகியர்கள் என்ற எண்ணம். பொதுவாக மக்கள் எல்லாரும் ரொம்ப கீழானவர்கள், தாழ்வானவர்கள். அவர்களுக்கு சத்தியம் தெரியல, இவர்கள் ஒண்ணும் கிடையாது, நான் தான் பெரிய வேதத்தை கரைத்து குடித்தவன், நான் பெரிய யோகியன், நான் சரியா தசமமாக கொடுக்கிறேன், நான் சரியா காணிக்கை செலுத்துறேன், நான் சரியா ஜெபம் பண்றேன், நான் சரியா இதை பண்றேன், நான் சரியா உடுத்துறேன், நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு அவர்களுக்கு ஒரு பெரிய தங்களை குறித்த பெரிய யோகியதையின் எண்ணம். ஒரு முறை இயேசுவை போய் போய்ச்சவர்கள் பிடித்து வர போனார்கள், கைது பண்ணி கொண்டு வர்றதுக்கு. கைது பண்ண போனவர்கள் அங்க போய் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டுட்டு அதிசயப்பட்டுட்டு திரும்பி வந்துட்டாங்க. பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த மனுஷனை போல ஒரு மனுஷன் பேசினது இல்லையே என்று சொல்லுகிறார்கள். பரிசேயர்களுக்கு படாத கோபம். பாத்தியா, போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வானா வெறுங்கையோட வந்திருக்கிறீங்க, வெறுங்கையோட வந்தது மட்டும் இல்லாம இந்த மனுஷனை போல எந்த மனுஷனும் பேசினது இல்லைன்னு வேற சொல்றீங்க. எந்த பரிசேயனாவது இந்த ஆளை ஏற்றுக்கொண்டானா, இந்த ஆளை பின்பற்றுகிறானா? இப்படி ஏன் ஏமாந்து போகிறீங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார்கள். வேதத்தை அறியாத இந்த மக்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று நொந்து கொள்ளுகிறார்கள் பரிசேயர்கள். பொதுமக்களை பார்த்தா அவர்களுக்கு ஒரு ஏளனம். இவ்வளவு வேதத்தை அறியாதவர்கள், ஒண்ணும் தெரியாதவர்கள், நாங்கள் பெரிய யோகியதர்கள், எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய தங்களை குறித்த ஒரு மேலான எண்ணம். அதனால்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், சாதாரண மக்களை பார்த்து, உங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க
முடியாது. பாருங்க எப்படி சொல்றாரு. பரிசேயன் நினைச்சிட்டு இருக்கான் இவனை விட நீதி உள்ளவன் வேற ஒண்ணும் கிடையாது. பரிசேயன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்னை விட யோகியன் பெரிய ஆள் கிடையாது, நான் தான் தேவனுக்கென்று வாழ்கிறவன், நான் தான் சத்தியத்தின்படி வாழ்கிறவன் என்று பரிசேயன் தன்னை பற்றி மேன்மை பாராட்டுகிறான். பவுல் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டல் எங்கே? கிறிஸ்தவனானால், உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக ஒருவன் மாறினால் மேன்மை பாராட்டலே இருக்காது. தன்னை குறித்த மேன்மை பாராட்டல் இருக்காது, அது ஒளிஞ்சு போகும், அது இருக்கக்கூடாது. பரலோகத்தில் இருக்கிற எல்லாருமே மேன்மை பாராட்டுதல் இல்லாத ஆளுகளை தான் இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு காரியம் நிச்சயமா வழங்கணும், நான் இந்த பரலோகத்துக்கு வந்தது ஏன் செருப்பு வார பிடிச்சு தூக்கிட்டு பறந்து வரல, இங்க கிருபையா என்னை இரக்கத்தை கொண்டு அவர் மீட்டுக் கொண்டார், அதை நான் விசுவாசிச்சேன், அவ்வளவுதான், அவரை ஏற்றுக்கொண்டேன், ஆகையால் தான் இங்க இருக்கிறேன் என்கிற அந்த மேலான சத்தியத்தை உணர்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் உங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருந்தால் ஒழிய பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கவும் முடியாது என்றார். இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க தான் பெரிய யோகின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா இயேசுவுக்கு இவர்கள் எவ்வளவு பெரிய யோகி என்றது விளங்கவே இல்லை. வேதத்தை வாசித்து பாருங்க, அவருக்கு விளங்கவே இல்லை. இவர்கள் எவ்வளவு பெரிய யோகியர்கள் என்பது இயேசுவுக்கு விளங்கவே இல்லை. இயேசு அதை மதிக்கவே இல்லை, இயேசு அதை பெருசா எண்ணவே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா முந்தி, எல்ஐசி பில்டிங் மேல ஏறி நின்று கொண்டு கீழே பார்த்தால் 5 அடி உள்ள ஒரு சராசரி மனுஷனுக்கும் 6 அடி உள்ள ஒரு பெரிய பாஸ்கெட் பால் பிளேயருக்கும் வித்தியாசம் தெரியாது. இங்க இருந்து இப்படி பாக்குறோம் பாருங்க, அப்பதான் மேல ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் தெரியுது. ஆஹா பெரிய ஹைட் அவரு பெரியதுன்னு. அங்கிருந்து கீழே பார்த்தா 5 அடி உள்ளவனும் ஒண்ணுதான், 6 அடி உள்ளவன் ஒண்ணுதான். 6 அடி உள்ளவன் சொல்லலாம், என்னையா 12 இன்ச்சுனா அவனை விட அதிகம், இவன் ஒரு குள்ள, என்ன அவனுக்கு ஈக்குவலா சொல்றியா? அங்க இருந்து பார்த்தா அப்படிதாங்க தெரியுது, ஒண்ணுமே வித்தியாசமே தெரியறது இல்ல. இங்க பரிசேயன் சொல்றான் நான் பெரிய ஆளுன்னு, இங்க பரிசேயன் சொல்றான் நான் ரொம்ப யோகியன், நான் பெரிய ஞானி, நான் பெரிய யோகிய, மற்றவர்கள் கெட்டவர்கள். இங்க பரிசேயன் சொல்றான் நான் உத்தம, மற்றவெல்லாம் பாவின்னு. தேவன் அங்க இருந்து பார்த்து சொல்றாரு எல்லாம் ஒண்ணுதான்றார். தேவனுக்கு வித்தியாசமே தெரியல. ஆகையால் தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து நடமாடின போது இந்த பரிசேயர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கோபம், எரிச்சல் அவர் மேல. அவரை பிடிக்கல. ஏன் என்று சொன்னால் அவருக்கு அவர்களுடைய மேன்மை பாராட்டுதல் விளங்கல. இவன் நான் பெரிய யோகியன், நான் பெரிய யோகியன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இயேசுக்கு அது விளங்கவே இல்லை. அவர் சொல்றாரு இவனுடைய யோகியதை காட்டிலும் உன்னுடைய யோகியதை பெருசா இருந்தாதான் நீ பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். சாதாரண மனுஷனை பார்த்து, சாதாரண மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறான், அடே அப்பா பரிசேயன் அவ்வளவு பெரிய ஆளு, அவன் எவ்வளவு பெரிய யோகியன், இவனை மாதிரிலாம் நான் இருக்க முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். இயேசு சொல்லுகிறார் இதை விட அதிக பரிசுத்தம் உனக்கு இருந்தாதான், இதை விட அதிக நீதி உள்ளவன் நான் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அப்பன்னா என்ன அர்த்தம்? இவன் இவ்வளவு பெரிய யோகியன் சொல்றானே, இது நத்திங்னு அர்த்தம். இதை விட அதிகமான நீதி உனக்கு இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இயேசுவுக்கு இவருடைய நீதியும் இவருடைய உத்தமமும் இவருடைய பெரிய உயர்வும் விளங்கவே இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் சங்கீதக்காரன் அதை முன்னாலேயே உணர்ந்துட்டான். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அதை அவன் உணர்ந்து அவன் இப்படியாக பாடுகிறான். சங்கீதம் 40:2 அவன் தன்னுடைய மீட்பை குறித்து சங்கீதக்காரன் இப்படி பாடுறான். பாருங்க, இதுதான் மீட்கப்பட்டவர்களுடைய பாடல். மீட்கப்பட்டவர்களுடைய பாட்டு எல்லாமே கொஞ்சம் கரெக்டா இருக்கணுங்க. பாட்டு தப்பு தப்பா பாடக்கூடாது. பாட்டு ஆண்டவரே நான் உமக்காக இதை செய்தேன் அதை செய்தேன் அப்படி இருக்க கூடாது. அந்த மாதிரி பாட்டையே விட்டுருங்க. இதுதான் மீட்கப்பட்டவர்களுடைய பாடல். 40 சங்கீதம் 2 சங்கீதக்காரனுடைய பாடல். பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆங்கிலத்தில் இந்த பாடல் அருமையா இருக்குது. He brought me out of the miry clay, He set my feet on the rock to stay, He put a song in my soul today, a song of praise, hallelujah. இன்னொரு பாட்டு இருக்குது. என்ன அருமையான பாருங்க. பயங்கரமான குழியிலிருந்து உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். இதான் மீட்கப்பட்டவர்களுடைய பாடல். மீதி எல்லாம் பெருமையின் பாடல். அதை நான் பாடுறது கிடையாது. இருக்கிறீங்களா? பரிசேயர்களுடைய பாடலை பாடாதீர்கள். மீட்கப்பட்டவர்களுடைய பாடல் இதுதான். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து
என்னை தூக்கி எடுத்தார். என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். எத்தனை பேர் கர்த்தர் உங்களுடைய வாயில பாட்டை கொடுத்திருக்காருன்றீங்க? இன்னைக்கு சபையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் இந்த மனுஷன் எழுதின பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எவ்வளவு பெரிய யோகியர்கள். ஒரு பாட்டு இருக்குது, எனக்கு ஒன்றும் வேண்டாம் இந்த உலகத்திலே, ஒன்றும் வேண்டாம். ஏன்னா இவர் பெரிய தியாகி. இவர் இந்த பாட்டெல்லாம் முதல்ல சபையை விட்டு வெளியே ஏத்தணும். நான் சொல்றேன் கேளுங்க. இப்படிதான் பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது? இப்படிப்பட்ட பாடல்களை மேட்டிமையின் பாடல்கள், மனுஷன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிற பாடல்கள், தன்னுடைய தியாகத்தையும் தன்னுடைய உத்தமத்தையும், தான் எவ்வளவு பெரியவன், தன்னுடைய இது, நான் இதை களைஞ்ச அதை களைஞ்ச, இந்த உடைய களைஞ்ச, இந்த நகையை களைஞ்ச, அதை களைஞ்ச, இதை எறிஞ்ச, நான் அதை விட்டேன் இதை விட்டேன். இந்த பாடல் தேவையே கிடையாது. சபைக்குள்ள இந்த பாடல் வரவே கூடாது. இருக்கிறீங்களா? சபைக்குள்ள எந்த பாடல் இருக்கணும்? பயங்கர குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். நமது தேவனை துதிக்கும் புதிய பாடலை எனக்குள்ளாக அவர் தந்தார். அவர் தர்ற வரைக்கும் பாட்டே இல்லைன்றா. நான் பாடுற பாட்டை என் பாட்டு இல்லப்பா, அவர் கொடுத்தார் பாடலை. என்னை தூக்கி எடுத்தார். நான் என் வாரனால செருப்பை பிடிச்சி என் வார பிடிச்சி இழுத்து இழுத்து கொஞ்சம் அதிகமா பலன் அடைஞ்சு பரிசுத்தம் அடைஞ்சு கொஞ்சம் வர வர நல்லவனாயி வர வர உத்தமனாயி அப்படியே என்னை தூக்கிட்டு நான் பரலோகம் வந்துட்டேன் பாடல. உளையான சேற்றிலிருந்து பயங்கரமான குழியிலிருந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார். பாட்டையே அவர் தான் கொடுத்தார். அவர் கொடுத்த பாட்டை தான் பாடினீங்க. இருக்கிறீங்களா? ஆகியால் தான் சும்மா மனுஷன் எழுத பாட்டுனெல்லாம் பாடுறது இல்லை. மனுஷன் வசனத்தை எழுதினா பாடுவேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம் இந்த உலகத்தில், எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு உடை வேண்டாம், எனக்கு நகை வேண்டாம், எனக்கு ஏதும் வேண்டாம். என்ன பாடுற? என்ன அர்த்தம்? எங்க எழுதியிருக்குது பைபிள்ல? இது பரிசேயனுடைய பாடல்கள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களுடைய பாடல். கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், கன்மலையின் மேல் என்னை நிறுத்தினார், அவருடைய பாடலை எனக்கு கொடுத்தார். அது என்ன பாடல்? தேவனை துதிக்கும் பாடல். நல்லா கவனிங்க. இங்க வர்ற விசுவாசிகள் இந்த பாட்டுல கூட சரியா வித்தியாசத்தை பார்க்கிற ஆளுகளா இருக்கும். சும்மா எதையாவது ஒண்ணு பாட்டு தலை கையில கொடுத்தோன்னு இப்படி பிடிச்சிக்கிட்டு ஆடு பாடிட்டு இருக்க கூடாது. நின்று எங்க போனாலும் அதுக்கு இல்லைங்க நான் போதிக்கிறது. அப்படி பாடிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறது பாருங்க. இவ்வளவு நேரம் போதிச்சு என்ன பண்றது? எல்லாம் சரின்னு போற விசுவாசியா இருக்க கூடாது. இங்க வர்ற விசுவாசி என்னத்தை பாடுறோம்னு பாடும்போது கவனிக்கணும். சரி இல்லைன்னா பேசாம நிறுத்திக்க வேண்டியதுதான். அப்படியே பார்த்துக்கிட்டு பேசாம நீ பாடிக்கப்பாங்க, எனக்கு இந்த பாட்டு இல்லை, நான் தான் பண்றது. இவருடைய பாடலை பாட மறுக்கிறேன். தேவனை துதிக்கும் பாடலை தான் பாடுவேன் ஒழிய மனுஷனை துதிக்கிற பாடலை பாட மாட்டேன். மனுஷன் உத்தம, மனுஷன் நல்லவன், நான் இவ்வளவு தியாகம் செய்தேன், நான் அதை விட்டேன், நான் இதை விட்டேன், எனக்கு அது வேணாம் இது வேணாம், இப்படிப்பட்ட பாடலை பாடக்கூடாது. மீட்கப்பட்டவருடைய பாடல். திருப்பம் வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தின விசேஷம். ஒன்றாம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவருக்கு மகிமையும் கனமும் உண்டாயிருப்பதாக. Unto him who bought us and redeemed us with his own blood. Unto me who lifted myself with my bootstraps. எழுதி இல்ல, என்னை செருப்பின் வாரை பிடித்து தூக்கி கொண்ட
என்னுடைய மகா மேன்மையான உத்தமத்தை குறித்து பாடுறான் கிடையாது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவன் முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும், அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. தேவனை துதிக்கும் பாடல். நல்லா கவனிச்சீங்களா? மேன்மை பாராட்டல் கிடையவே கிடையாது. உண்மையான விசுவாசிக்கிட்ட அது இருக்கவே இருக்காது. பரிசேயர்கள்ட்ட இருக்கும் நிறைய. இந்த உலகத்தில் நிறைய பரிசேயர்களை பாப்பீங்க, ஜாக்கிரதையா இருங்க. எல்லாம் தங்களுடைய தியாகத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஓ, நான் அப்படி இருந்தேன், ஆண்டவருக்காக இதை விட்டு இப்படி விட்டுட்டேனாக்கும். நீ விட்டது என்ன? அவர் வானத்தையே விட்டு கீழே இறங்கி வந்தார். அதை விட பெருசாக விட்டுருக்கீங்களா சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அதை விட பெருசாக விட்டு வந்திருக்கிறாள்னா சொல்லுங்க, நான் அந்த ஆளை பின்பற்றி போறேன். வானத்தையும் வானத்தின் மகிமையும் தேவனாயிருந்தவர் தேவனுடைய ஸ்தானத்தையும் விட்டு கீழே இறங்கி வந்து மனுஷனோட உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை விட பெரிய தியாகி ஒருத்தனும் கிடையாது. அதை விட பெரிய தியாகி நான் கண்டதில்லை, நான் கேட்டதும் கிடையாது. மற்றவருடைய தியாகத்தை பற்றி நான் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இயேசுவினுடைய தியாகம் தான் முக்கியம். இருக்கீங்களா? அவர் எதுக்காக தன்னை தியாகம் பண்ணாரு? நீங்கள் நல்லா இருக்க வேணும்னு, நீங்க சுகமா இருக்க வேணும், நீங்க பலத்தோட இருக்க வேண்டும், நீங்கள் ஆரோக்கியத்தோட இருக்க வேணும், நீங்கள் நிம்மதியோட இருக்க வேணும், சந்தோஷத்தோட இருக்க வேணும், நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையும் சந்தோஷமும் சுகமும் வேணும்னா எனக்கு அது வேணாம் இது வேணாம் அர்த்தம். அப்ப என்னமோ நான் பாடுபட்டுக்கிறேன், எனக்கு பரவாயில்ல. எனக்கு வருத்தம் தான் வருது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவங்க பாடல் எல்லாமே இப்படிதான் நானும் பார்த்துக்கிட்டு வரேன். இத்தனை வருஷமா இப்படிதான் பாடிட்டு இருக்கிறாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பாடலே தேவையில்லை. மீட்கப்பட்டவர்களுடைய பாடல் இப்படித்தான் இருக்க வேணும். அதுல மேன்மை பாராட்டலே இருக்காது. தங்களை குறித்த மேன்மை பாராட்டல் இருக்காது. தேவனை குறித்த மேன்மை பாராட்டல், நம்மை ரத்தத்தினால கழுவினவரை குறித்த மேன்மை பாராட்டல், நம்மை மீட்டுக் கொண்டவரை குறித்த மேன்மை பாராட்டல், நம்மை தூக்கி எடுத்தவரை குறித்த மேன்மை பாராட்டல். நம்மை நாமே தூக்கி எடுக்க முடியாது, அவர்தான் என்னை தூக்கி எடுத்தார் என்ற ஒரு பெரிய அறிவு வெளிப்பாடு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கிறது. அது இல்லாம பரிசேயரை போல பேசிட்டு இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டாங்களான்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏன்னா விளங்கவே இல்லை உங்களுக்கு ரட்சிப்பினாலே என்னன்னு தெரியல. ஒருவேளை உடைய சரியா உடுத்தி இருக்கலாம், முடிய சரியா வச்சிருக்கலாம், மீதி எல்லாம் என்னென்ன பண்ணிருக்கலாம். ஆனால் ரட்சிப்பாளர்களுக்குள்ள இல்ல. ஏனென்றால் மேன்மை பாராட்டுதல் இருக்குது. தங்களை பற்றிய மேன்மை பாராட்டல் இருக்கிற வரைக்கும் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு பரலோகத்தில் இடமே கிடையாது. ஏனென்றால் பரலோகத்தில் மேன்மை பாராட்டல் கிடையவே கிடையாது. அங்க போயிட்டு நம்ம பாட்டை பாடிட்டு இருக்க போற, நம்ம பாட்டெல்லாம் முதல்ல வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அங்க போனோன்னு அங்க வேற பாட்டு இருக்குது. சில பாட்டுக்கு தான் அங்க பர்மிஷன். அங்க என்ன பாட்டுக்கு பர்மிஷன் உண்டோ அதுதான் இங்கே பாடலாம். இந்த சபையில இருக்கிறீர்களா? பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்தான். வந்து நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேணும்ன்றதான் அவன் கேள்வி. நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள கேட்க வந்தவன் இப்படி ஆரம்பிக்கிறான். நல்ல போதகரே, நல்ல போதகரே ஆண்டவர் நிறுத்தினார். இருப்பா கொஞ்சம். என்ன ஆண்டவர்? நல்ல போதகரேன்னு சொல்லாத, தேவன் ஒருவர் தான் நல்லவர் அப்படின்னா. இன்னைக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டு நாத்திகர்களும் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிறவர்களும் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? உங்க இயேசுவே சொல்லிட்டாரியா தேவன் ஒருவர் தான் நல்லவர், அவர் நல்லவர் இல்லைன்ட்டாரு. அது மட்டும் இல்லாம தேவன் வேற இவர் வேற. இவர் இயேசுநாதர் சும்மா சாதாரண மனுஷன் தான், ஆயால் தான் என்ன நல்லவன் சொல்லாதன்னு சொல்லிட்டாரு. உங்க வேதத்திலே இருக்குது, வாஸ்து பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. நான் சொல்றேன், அங்க சொல்லப்பட்ட காரியத்தை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். அங்க சொன்னது ஆண்டவர் நான் தேவன் இல்லைன்னு சொல்லல, நான் கெட்டவன் சொல்லல. சரியா புரிந்து கொள்ளணும். இந்த மனுஷன் எந்த நோக்கத்தோட வர்றான்? இவன் இந்த செருப்பு வார வச்சு தன்னை தூக்கி கொள்றவன். நல்ல கவனிங்க, செருப்பை வாரால பிடிச்சு தன்னையே தூக்கி கொள்ள முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறவன் இவன் வந்து நல்ல போதகரேன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ஒரு பெரிய சாம்பியன், வார பிடிச்சு தூக்குறதுல இவர் பெரிய ஆளு, இவர் கொஞ்சம் நல்லவர், இவரை கொஞ்சம் கேட்டு பார்ப்போம்னு வர்றான் எப்படி தூக்குறதுன்னு. சிறு பையன் தாத்தாவை கேட்டது போல இவன் வந்து நல்ல போதகரேன்னு ஆரம்பிக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன நல்லவன் சொல்லாத. மனுஷனா இருக்கிற எவனும் நல்லவன் கிடையவே கிடையாது. இயேசு தேவன், மனுஷன் அல்ல, மனுஷனாய் பிறந்தவன். வெறும் மனுஷன் எடுத்துக்கொண்டால்
அதுல நல்லவனே கிடையாது என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு? ஒண்ணு நல்ல தேவனேன்னு சொல்லு, பரவாயில்ல. இல்ல பொல்லாத போதகரேன்னு சொல்லு, பரவாயில்ல. ரெண்டுல ஒண்ணுதான். நல்ல தேவனேன்னு சொல்லலாம், அது ஒண்ணுதான் அனுமதி உண்டு. அவர் ஒருத்தர் தான் நல்லவர். மனுஷன் நல்லவர்னு சொன்னா மனுஷன்ல எந்த மனுஷனுமே நல்லவன் கிடையாது என்பதை அவனுக்கு உணர்த்த பார்க்கிறார். ஏன்னா அவனுக்குள்ள என்ன பிரச்சனை? மனுஷன்ல நல்லவன் இருக்கிறான். ஒருத்தன் ஒரு அளவுக்கு நல்லவனா இருக்கிறான், இன்னும் அர்த்தம் அவனை விட கொஞ்சம் நல்லவனா இருக்கிறான். இன்னொருத்தன் காந்தி போல இன்னும் கொஞ்சம் நல்லவனா இருக்கிறான். சொன்னேன் இல்லையா? ஒருத்தன் 5 அடி, இன்னொருத்தன் 5.5 அடி, இன்னொருத்தன் 6.5 அடி. இவனுக்குள்ள ஒரு பெரிய மேன்மை பாராட்டல். இவனை விட நான் 6 இன்ச்சு தாலியா. இவன் என்ன ஹைட் தெரியுமா? ஒரு சித்திரக்குள்ளன். நான் இவ்வளவு உயரமாக்கும். நான் 6 அடி 12 இன்ச்சு இவனோட உயரம். என்ன அவன் பார்க்கணும்னா இப்படிதான் பார்க்கணும், இப்படின்னு மேன்மை பாராட்டிட்டு கொண்டு திரியிறான். அவனுடைய உள்ளத்தின் நோக்கம் அதுதான். ஆண்டவர் சொல்றாரு கிடையாது, மனுஷனுக்குள்ள நல்லவன் எவனே கிடையாது, எல்லாம் சமம் தான். ஆண்டவருக்கு முன்னால மனுஷன் எல்லாம் பொல்லாதவன் தான். ஆகையால் தான் சொன்னார், இயேசு போதித்துக் கொண்டிருக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள். நான் அப்படி போதிச்சா ஒத்துக்குவீங்களா? என்னவீங்களா? என்னையா அவர் பொல்லாதவர்ன்றார்? நான் சொல்லுங்க, இயேசு போதிக்கிறார், சொல்றார் பொல்லாதவர்களாகிய நீங்கள். அவர் இப்படி சொல்லிருக்கலாமே, நல்ல மக்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களை விட நல்லவராயிருக்கிற பரலோக தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் டீசென்டா இருந்திருக்கும். அது நல்ல மக்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்க போதுன்னு சொன்னா கொஞ்சம் நல்ல ரிஃபைண்டா பேசுறவர்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்றார்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் இருக்கிறீங்களா? எல்லாம் கேட்டு பேசாம தான் இருந்தாங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்க உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன அர்த்தம்? பொல்லாத ஆளா இருக்கிற நீயே உன் பிள்ளைக்கு நல்லது செய்த அறிந்திருக்கிற. உலக பிரகாரமா பாருங்க, ஒரு ஆள் இன்னொரு ஆளை விட நல்லவரா இருக்கலாம். ஒரு தகப்பன் இன்னொரு தகப்பனோட நல்ல தகப்பனா இருக்கலாம். ஒரு புருஷன் இன்னொரு புருஷனை விட நல்ல புருஷனா இருக்கலாம். இதெல்லாம் உலகத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தரை கம்பேர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய தேவனுடைய பார்வையில எந்த மனுஷனும் நல்லவனே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேத வசனம் எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன நல்ல போதகரேன்னு சொல்லாதையா? போதகர்னு பார்த்தா யாருமே நல்ல ஆள் கிடையாது. தேவன் ஒருத்தர் தான் நல்லவர். மனுஷன் பார்த்தா உலகத்தில் நல்லவனே. அதை தான் சொல்றார். அவனுக்கு அது விளங்கல பாருங்க. அவன் சொல்றான், சரி நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வது எப்படி சொல்லுங்க யான்னு சொல்றார். போய் கற்பனைகள் எல்லாம் முதல்ல செய், அதுல சொல்லி இருக்கிறதெல்லாம் செய்யணும்னு இவன் என்ன சொல்றான்? நான் அதுல உள்ளவையெல்லாம் ஏற்கனவே சிறு வயது முதல் செய்து வருகிறேன். ரொம்ப பொய் இது இல்லையா? முன்னாலே சொல்லியிருக்கேன் நான், இது ரொம்ப பொய். இது இவன் செய்ததே கிடையாது. எப்படி தெரியும் செய்தது கிடையாதுன்னு? யாருமே செய்தது கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. 10 கற்பனைகளை நிறைவேற்றினது யாருமே கிடையாது என்று வேதம் திட்டவட்டமாக அறிவிக்கிறது. இவன் பொய் சொல்றான். எல்லாத்தையும் நான் சின்ன வயசுல இருந்து செய்துகிட்டு வர்றேன். என்ன சொல்றான்? நான் ஏன் பூட் ஸ்ட்ராப்பையே பிடிச்சி நான் தூக்கிக்குவேங்க, நீங்க உங்க உதவியெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நானே இப்படியே பிடிச்சி இழுத்திட்டு அப்படியே பறந்து போயிடுவோம் பரலோகத்துக்கு. எனக்கு ஒரு ரட்சகர் தேவையில்லை, நான் சின்ன வயசுல இருந்து நல்லவன். நீர் எப்படி நல்லவரோ அது போல நானும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 10 கற்பனை எல்லாம் செய்துட்டு வந்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப யோகியனா இருக்கிறேன், நான் ரொம்ப புண்ணியம் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்ற. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உனக்கு எப்படி சொல்றது? நான் சொன்னா இப்படி ஒரேடி அடிச்சிட்டேன். சின்ன வயசுல இருந்தா நான் செய்துட்டு வரேன், எல்லாத்தையும் ரொம்ப யோகியனா இருக்கிறேன்ற. இவனுக்கு எப்படி விளக்குறது? இப்ப யோகியன் இல்லைன்ற எப்படி விளக்குறது? அதுக்காக தான் சொல்றாரு, உனக்குள்ளதை எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்ன பின்பற்றினார். ஏன்னா இவனுக்கு உன்னை காமிக்கணும். இதை எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் எல்லாத்தையும் வித்துட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் வித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஆண்டவர் பின்பற்ற சொல்றாரு. அது இல்லைன்னா கிறிஸ்தவனே கிடையாதுன்னு போச்சுட்டு கிடக்குறாங்க. கிடையாது. உங்களை எல்லாரையும் கொண்டு போய் எல்லாத்தையும் வித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேவனை பின்பற்றுன்னு இங்க போதிக்கிறது கிடையாது. அதை யாராவது போதிச்சா முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, சேர்க்காதீங்க. ஏன்னா அப்படி போதிக்கிற ஆள்கள் எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் வித்து எனக்கு கொடுத்துரு, பிறகு நீ தேவனை பின்பற்றுன்னு சேர்க்காதீங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஜாக்கிரதையா இருங்க. இயேசு அதை போதிக்கவில்லை. இயேசு என்ன போதிச்சாரு? இவன் பாவின்றதை நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கணும்? இவனுக்குள்ள பேராசை இருக்குது.
இவனுடைய உள்ளமெல்லாம் பணத்து மேல இருக்குது. இது எப்படி இவனுக்கு நிரூபிக்கிறது? கேட்டா சொல்றான், நான் 10 கற்பனையும் பின்பற்றி இருக்கேன். 10வது கற்பனை சொல்லுது இச்சியாதிருப்பாயாக. இவனுக்குள்ள ஃபுல்லா அந்த பணத்தை இச்சிக்கிறது தான் இருக்குது. பணத்தின் மேலதான் கவனம். இச்சியாதிருப்பாயாக என்ற கற்பனையை அவன் நிறைவேற்றவே இல்லை. அதை நிரூபிக்கணும். அதற்காக தான் சொல்றார், போய் எல்லாத்தையும் வித்து என்ன பின்பற்றுன்னு. அவன் வருத்தத்தோட திரும்பி போனா, ஏன்னா அவனுக்கு ஏகப்பட்ட ஆஸ்தி இருந்தது. திரும்பி போயிட்டான், விக்கிறதுக்கு ரெடி இல்ல. என்ன ஆச்சு அங்க? நிரூபிச்சிட்டார் ஆண்டவர். என்னத்தை நிரூபித்து விட்டார்? எந்த மனுஷனும் நல்ல மனுஷன் இல்லை. எவனும் தாம் செருப்பு வார பிடிச்சு தூக்கிட்டு மேல போகக்கூடிய தகுதி உள்ளவன் கிடையாது. எல்லாரும் இச்சையினால் நிறைந்திருக்கிறார்கள், பாவத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். ஒருவனும் தன்னை தூக்கிக் கொள்ள, தன்னை விடுவித்துக் கொள்ள கூடியவன் ஒருவனும் கிடையாது என்பதை நிரூபித்து காண்பித்து விட்டார். அவன் போயிட்டான். சீஷர்ல பார்த்து சொல்றாரு, ஒட்டகம் ஊசியின் காதல நுழைவதை பார்க்கலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அதிக கடினம். ஒட்டகத்தை எடுத்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சின்ன தைய ஊசி காதல நுழைக்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது. அது எவ்வளவு கடினமோ அதை விட கடினம்னு சொல்லிட்டாரியா. ஆனால் பணக்காரங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் வரவே முடியாது. இப்படி கொஞ்ச நாளா பிரசங்கம் நடந்துட்டு இருந்துச்சு. பணக்காரனா நீ வரவே முடியாதுன்ட்டாங்க. என்னன்னு கேட்டா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கத்தை தான் இயேசு வந்தார். அவரே சொல்லிட்டார், தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கத்தை, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தேன். தரித்திரர்னா வெறும் சாதாரண ஏழையை சொல்லலங்க. தரித்திரர்னா ஆவியில தரித்திரரா இருக்கிறவர்கள், தேவன் அறியாமல் இருக்கிறவர்கள், இருள இருக்கிறவர்கள், ஆவியில ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்கள், அவர்களை சொல்லி இருக்குது. அப்படி பார்த்தா எல்லா மனுஷனும் தரித்திரர் தான். இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன் கூட ஆவிக்குரிய விதத்தில் தரித்திரன் தான். இயேசு அவனுக்குள்ள இல்லை என்றால், ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவன் தரித்திரன் தான். அதுக்கு தான் சொல்லி இருக்குது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்த என்னை தேவன் அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு சொல்லுகிறார். வெறும் தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கம் கிடையாது, தப்பு. சுவிசேஷம் எல்லாருக்கும், இந்த ஊர்ல இருக்க பெரிய பணக்காரமும் இருக்குண்டு பரம ஏழை வரைக்கும் எல்லா மனுஷருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை. அதை போல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கடினம்ட்டார். ஊசியின் காதல ஒட்டகம் நுழையிறது எவ்வளவு கடினமோ அதை விட கடினம் பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது. இதை வச்சு நினைச்சுக்கிட்டோம் ரொம்ப கஷ்டையா. தைய ஊசியினுடைய அந்த காதுல நூலை நுழைக்கிறதே பெருசா கஷ்டமா இருக்குது. ஒட்டகத்தை நுழைக்கிறது, ஒட்டகத்தை நுழைக்கிறது கஷ்டம்னா பணக்காரன் நுழையிறது ரொம்ப அதை விட கஷ்டம்ட்டாரு. முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்க போகிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். இதனுடைய வெளிச்சத்தில் அதை பார்ப்போம். பட்டணத்தை சுற்றி பெரிய சுவர்கள் அந்த காலத்தில் இருக்குமாம். பெரிய கேட் ஒன்று இருக்கும். அந்த கேட்டை சாயங்காலத்தில் மூடிடுவாங்க, ராத்திரில. மூடின பிறகு பக்கத்தில் சின்ன கேட் ஒன்று இருக்கும். அந்த சின்ன கேட்டுக்கு மேல அதனுடைய ஷேப்பே ஊசி மாதிரி இருக்கும். ஊசி கோபுரம்னு சொல்லுவார்கள். அதை ஊசி வாசல் என்று சொல்லுவது உண்டு. ஊசியை போல இருக்கிறதுனால தூரத்துல இருந்து பார்த்தா ஊசி மாதிரி தெரியும். சின்ன கேப் இருக்கும், இப்படி இருக்கும், நீளமா இருக்கும். சாயங்காலத்தில் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் வந்தா அவன் பசமா ஆடுகள் எல்லாம் இந்த சைடு கேட் வழியா உள்ள விட்டு அவனும் சுலபமா நடந்து போவான். பெரிய பணக்காரன், பெரிய வியாபாரி, பெரிய ஆள், அவன் ஒட்டகம் நிறைய பொருட்களை ஏற்றி கொண்டு வந்தால் அவனால அதுல நுழைய முடியாது. அவன் வந்து அங்க என்ன பண்ணணும்? சாதாரணமா கேட்டு திறந்திருக்கப்ப வந்தானா, பெரிய கேட்டு திறந்திருக்க நேரத்தில் வந்தானா அவன் ஸ்டைலா அவன் ஒட்டகத்து மேல உட்காந்துக்கிட்டு டாம்பீகமா அப்படியே உள்ள நுழைஞ்சு போவான். பிச்சைக்காரெல்லாம் ஓரமா உட்காந்துருப்பான். அப்படி காசை தூக்கி இப்படி போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்டைலா போவார் உள்ள. கேட்டு சாத்தின பிறகு இப்பேற்பட்ட டாம்பிகமான பெரிய பணக்காரன் என்ன பண்ணணும்? அந்த கேட்டு கிட்ட வந்து இறங்கணும், கீழே இறங்கணும். இறங்கி இவன் ஒட்டகத்தை கொண்டாந்து அந்த சின்ன வாசல்ல கொண்டாந்து நுழைச்சு அந்த ஒட்டகத்தையும் படுக்க வைக்கணும். அதுவும் முழங்கால் போடணும். ஒரு கார்பெட் மாதிரி போட்டு அதுல அந்த ஒட்டகத்தை முழங்கால் போட வச்சு அந்த கார்பெட்டை பிடிச்சி எழுப்பாங்களாம் உள்ளுக்கு. அந்த மிருகம் பாவம் பயந்து அலறி இந்த ரெண்டு செவுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நுழைய முடியாம நுழைஞ்சு பிடிச்சி ஓன்னு 4 பேர் இழுத்து உள்ள விடுவாங்களாம். என்ன அர்த்தம்? என்ன சொல்லுகிறார் இயேசு? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஊசியின் காதுல ஒட்டகம் பிரவேசிப்பதை காட்டிலும் கடினம் என்று சொல்லுகிறாரே. என்ன அர்த்தத்தில் சொன்னார்? தேவனுடைய ராஜ்யத்தில் ரட்சிப்புக்குள்ள வருகிறவன், தேவனண்டையில வருகிறவன், அவன் எனக்கெல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு குறைவில்லை, நான் ஐஸ்வர்யவான், நான் இப்படி உட்கார்ந்துகிட்டே தான் வருவேன், வர முடியாது. அவன் இறங்கணும் கீழே. அவன் இறங்குறது மட்டும் இல்லாம கொஞ்சம் குனிஞ்சு தன்னை தாழ்த்தி, எங்கிட்ட ஒண்ணு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் எப்படி நுழையிறான், ஆட்டை கூட்டிட்டு இப்படியே நடந்து போறான்னு, அது போல தானும் இறங்கி
நடந்துதான் உள்ள நுழையணும். இவனுடைய ஒட்டகமும் குனிஞ்சு முழங்கால் படிட்டு தான் இழுத்து உள்ள போடணும். அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. இவன் ஏழைக்கும் அதே வழிதான், பணக்காரனுக்கும் அதே வழிதான். ஆடு மேய்க்கிறவனும் அப்படிதான் நுழையணும். பெரிய ஊர்ல இருக்க பெரிய பணக்காரன் வண்டி நிறைய சாமான் கொண்டாலும் அப்படித்தான் நுழையணும். இதைத்தான் சொல்றார் ஆண்டவர். ரட்சிப்பை பெற்றவர்கள் இதை அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய தகுதியினால் அல்ல, நம்மகிட்ட எவ்வளவு இருக்கிறதுன்றதுனால அல்ல. எல்லாருமே அந்த வாசல் அண்டையில வந்தோம். கிரியை என்கிற வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய கிரியினாலே, நம்முடைய உத்தமத்தினாலே, நம்முடைய புண்ணியங்கள்னாலே நாம் நுழைய முடியாது. அந்த பெரிய கேட்டு மூடியாச்சு, அடைக்கப்பட்டு விட்டது. இப்ப இருக்கிறது சின்ன கேட்டு தான். இந்த குறுகிய வாசல் வழியா தான் நுழையணும். பெரிய கேட்டை மூடிட்டாங்க. உங்களுடைய கிரியை வச்சு நுழைய முடியாது. டாம்பிகமா பெருமையோட நுழைய முடியாது. குதிரையிலேயோ ஒட்டகத்திலேயோ வண்டியிலேயோ உட்கார்ந்துகிட்டே உள்ள போக முடியாது. தன்னை தாழ்த்தி இறங்கிதான் ஆகணும், குனிஞ்சுதான் ஆகணும், முழங்கால் படிட்டு தான் ஆகணும், தரன்னு இழுத்து தான் உள்ள போடுவாங்க. அப்படித்தான் இருக்கிறீங்களா? போக முடியாதுன்னு சொல்ல, எப்படி போகணுமோ அப்படி போகணும். ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையுது இல்லையா, பிடிச்சி இழுக்கிறாங்க. போறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா போயிடும் தான் சொல்றாரு, போகாதுன்னு சொல்லல. ஆனா போகணும்னா இறங்கணும். ஆளு போகணும்னா தன்னை தாழ்த்த வேண்டும். போக வேணும்னா கீழே இறங்கணும். போக வேணும்னா குனியணும். போக வேணும்னா தன்னிடத்துல ஒரு தகுதியும் இல்லை. எல்லாரும் போலதான் நான் பாவிதான் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் போறது போலதான் இவனும் நுழைய வேண்டும். பரலோகத்துக்குள்ள நுழையிறதும் அப்படிதான். பரலோகத்துக்குள்ள நுழையிறது நம்ம பாட்டு குதிரையில் ஏறி நம்ம ஸ்டைலா வந்து இறங்க முடியாது. பரலோகத்துக்கு நம்ம அனுமதி கிடைக்கிறதே எப்படி? நம்மை நாம் தாழ்த்தி பாவிகள் என்று ஒத்துக்கொண்டு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னை ரட்சியும், உலகான சேற்றிலிருந்து படுகொலில் என்னை தூக்கும், என்னை மீட்டுக் கொள்ளும், என்னால் என்னை தூக்க முடியல, நான் என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது, என்னிடத்துல பலம் இல்லை, எனக்கு அதுக்கு தகுதி இல்லை, இன்னொருவர் தூக்கினால் தான் உண்டு என்று நம்மை தாழ்த்துகிற வேலையில தான் ரட்சிப்பே உண்டாது. அப்படிதான் பரலோகமே போறோம். ஆகையால பரலோகத்துக்கு வர்ற ஆட்களுக்கு எல்லாருக்கும் இது நல்லா விளங்கி இருக்கிறோம். என்ன விளங்கி இருக்கோம்? ஒரு காரியம் நல்லா விளங்கி இருக்கோம். அங்க வந்து இந்த பேச்செல்லாம் இருக்கவே இருக்காது. நான் அந்த உடைய போடுறதை விட்டுட்டேன், நான் இப்படி இருக்கிறத விட்டுட்டேன், நான் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ண அந்த ஆட்களுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. தங்களை தாழ்த்த வேண்டும். எல்லாரும் மாதிரி தான் நான் பாவி, எல்லாரும் மாதிரி தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக அவருடைய மீட்பை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் தான் என்னை தூக்கி எடுத்தார் என்பதை பரலோகத்துக்கு போகிற ஒவ்வொருவரும் அறிந்திருப்பார்கள். ஆகையால் கிரியை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறது இல்லை, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். வாசிப்போம் 27ஆம் வசனம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விளக்குகிறேன். மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயோ அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. கிரியா பிரமாணம், விசுவாச பிரமாணம். கிரியா பிரமாணம் என்று சொன்னால் நம்முடைய நற்கிரிகளை வைத்து அதை நம்பி வருவது, அதன் அடிப்படையிலே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. விசுவாச பிரமாணம் என்று சொன்னால் விசுவாசத்தை நம்பி வருவது. விசுவாசத்தினாலே, விசுவாசத்தை கொண்டு நாம் தேவனிடத்தில் வருகிறது. ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எப்படி நீக்கப்பட்டதா மேன்மை பாராட்டுதல்? விசுவாச பிரமாணத்தினாலே நீக்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிரியா பிரமாணம் போயிடுச்சு, கிரியையின் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. கிருபையின் கதவு தான் இப்ப திறந்து இருக்கிறது. இதுல இறங்கி குனிஞ்சு நுழைஞ்சுதான் வர முடியும். ஆகையால் அந்த மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்டு விட்டது, கிடையாது. அது எங்கேயுமே இருக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், மேன்மை பாராட்டல் பெருமை, நம்முடைய பரிசுத்தத்தை குறித்த, உத்தமத்தை குறித்த, நீதியை குறித்த பெருமை பாராட்டல் இல்லை, கிடையாது. அப்ப கிரியையெல்லாம் என்னையா? எவ்வளவு நற்கிரிகளை செய்யறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா? இந்த நற்கிரிகளுக்கெல்லாம் எந்த ஒரு பிரதிபலனும் கிடையாதா என்று ஜனங்கள் கேட்கிறார்கள். எபேசியருக்கு திருப்போம். கிரியை என்கிற வார்த்தை ஒரே வேத பகுதியிலே 2 முறை வருகிறது. அழகாக ஒரு காரியத்தை அதை எடுத்து காண்பிக்கிறது. அதை நாம் திருப்பி பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் மேன்மை பாராட்டுபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல.
எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ரட்சிப்பு எதனால உண்டாகல? கிரியையினால் உண்டாகவில்லை. யார் அதை குறித்து மேன்மை பாராட்டவே முடியாது. நான் நல்லவன் ஆகையால் தான் இன்னைக்கு நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. கிரியைகளினால் உண்டானது அல்ல. அடுத்த வசனம் பாருங்க, 9ஆம் வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறதுக்கு கிரியையின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட முடியாது, கிருபையின் அடிப்படையில் தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று 9ஆம் வசனம் சொல்லுகிறது. கிரியையின் அடிப்படையில் அல்ல, கிருபையின் அடிப்படையில். நம்முடைய உத்தமத்தின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய கிருபையின் அடிப்படையில். நம்முடைய நீதி நேர்மை அதன் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய கிருபையின் அடிப்படையில் தான் ரட்சிக்கப்படுகிறோம் என்று 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகையால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கிரியை அல்ல, தேவனுடைய கிருபை தான் அவசியம். 10ஆவது வசனம் இப்ப திருப்பியும் கிரியை பற்றி பேசி பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இங்க என்ன சொல்லி இருக்குது? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அப்ப நற்கிரியைகளை செய்யணும்னு சொல்லுது. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று. 10ஆம் வசனம் சொல்லுகிறது கிரியைகளை நற்கிரியைகளை செய்யும்படியாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு காரியம் அருமையாக விளங்குகிறது. என்ன விளங்குகிறது? ரட்சிக்கப்படுவது நம்முடைய உத்தமத்தினாலே, கிரியினாலே, நற்கிரியினால அல்ல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, புது சிருஷ்டியாக ஆன பிறகு நம்முடைய நற்கிரியைகள் அவசியம் என்று இது போதிக்கிறது. ஏன் அவசியம்? ரட்சிக்கப்படுறதுக்காக இப்ப நம்ம நற்கிரியைகளை செய்யல. விசுவாசிகளா இருக்கிற நாம் ரட்சிக்கப்படுகிறதுக்காக அல்ல, ரட்சிக்கப்பட்ட நாம் நற்கிரியைகளை செய்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை போல வாழ்கிறோம், அவ்வளவுதான ஒழிய ரட்சிக்கப்படுகிறதுக்காக நற்கிரியைகளை நாம் செய்கிறது கிடையாது. பாருங்க, மார்ட்டின் லூத்தர் அந்த காலத்தில் இந்த ரோமர்கள் எழுதின நிருபத்தை வாசித்து விட்டு கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே வந்து மறுமலர்ச்சி இயக்கத்தை அவர் உண்டாக்கினார். அதுக்கு காரணம் இந்த ரோமர்கள் எழுதின நிருப புஸ்தகம் தான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க சபை கிரியை ரொம்ப வலியுறுத்துகிறது, நற்கிரியை ரொம்ப வலியுறுத்துகிறது. ரட்சிப்புக்கு, நம்முடைய விமோச்சனம், பாவத்திலிருந்து விமோச்சனம் அடைவதற்கு கிரியைகள் ரொம்ப அவசியம் என்று கத்தோலிக்க சபை போதிக்கிறது. அதை எதிர்த்து இவர் போராடினார், வாதாடினார். அதை எதிர்த்து தான் மறுமலர்ச்சி இயக்கம் துவக்கப்பட்டது. மறுமலர்ச்சி இயக்கத்தின் முக்கியமான போதனை என்ன? கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதே. அவர் என்ன பண்ணாரு? பிறகு யாக்கோபு புஸ்தகத்தை வாசித்தார். யாக்கோபு புஸ்தகத்தை வாசித்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அங்கே எதிர்மாறாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை முதல்ல வாசிப்போம், பிறகு யாக்கோபுல ஒரு வசனத்தை வாசிப்போம். 3:28 சொல்லுகிறது, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். not by words but only by faith என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே மாத்திரமே நீதிமானாக்கப்படுகிறான் அப்படி சொல்லிட்டு யாக்கோபு எழுதுகிறார். அங்கே திருப்போம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதை வாசிச்சார் மார்ட்டின் லூத்தர். யாக்கோபு 2:24 இதை வாசித்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா எதிர்மறையாக இருக்கிறது. இங்க ரோமர் 3:28 என்ன சொல்லி இருக்குதோ அதற்கு ஆப்போசிட்டா அப்படியே சொல்லி இருக்குது 2:24. கவனிங்க, ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல. ரோமர்ல சொல்லி இருக்கு விசுவாசத்தினால மாத்திரம் தான், கிரியினால் அல்லன்னு. இங்க இவர் சொல்றாரு விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. இத வாஸ்து பார்த்தாரு. பாவம், அந்த காலத்துல அப்பதான் அவரு ஒரு விதமான வெளிச்சம் கிடைச்சிருக்கு அவருக்கு ரட்சிப்பை குறித்து. ஆனா முழுமையாக ஒரு அறிவு அவருக்கு இல்லாம போய்விட்டது. அந்த காலத்துல அவருக்கு தெரிந்த கொஞ்சம் அறிவை வைத்து இது 2 வசனத்தையும் பார்த்தாரு. என்ன சொல்லிட்டாரு? ரோமருக்கு எழுதின நிருபம் ஆண்டவரால் ஏவப்பட்டு எழுதினது, இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தை தூக்கி எறிஞ்சிருக்கான்ட்டார். இது தப்பு. ரோமர்ல கரெக்டா சொல்லிட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தினாலே மாத்திரம் தான், கிரியினால அல்லன்னு. இவர் யாக்கோபு எக்கத்தப்பா சொல்றாரு. விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல, கிரியினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறார். ஆகையால் இதை தூக்கி எறிங்கன்னு சொல்றார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யாக்கோபு நிருபத்தை an epistle of straw என்று சொல்லிவிட்டார். அது ஒண்ணு இல்ல, வைக்கோல் தான், அங்க ஒண்ணு சரக்கே இல்லைன்ட்டாரா. யாக்கோபுல
ஒண்ணும் இல்ல, வைக்க போறதா இருக்குது. ரோமர் பாருங்க என்ன அழகா விசுவாசத்தை குறித்து போதிக்கிறது. ஆனா யாக்கோபு கிரியை போதிக்கிறது எதிர்மறையா இருக்குது. அதை தூக்கி எறிங்கன்னாராம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தூக்கி எறியல அதை. அதனாலதான் இன்னைக்கு அதுல உள்ள அற்புதமான சத்தியங்கள்லாம் நமக்கு விளங்குகிறது. யாக்கோபு ரோமர் சொல்றதுக்கு எதிரா சொல்லல. எதிரா சொல்றது போல தெரியலாம், ஆனால் எதிரா சொல்லல. எப்படி சொல்லுகிறார்? ரோமருக்கு எழுதின நிருபம் என்ன சொல்லுகிறது? ரட்சிக்கப்படும் போது ஒருவன் கிரியை வைத்துக் கொண்டு கிரியின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட முடியாது. தான் நீதிமானா இருக்கிறபடினால, தான் உத்தமனா இருக்கிறபடினால, மற்றவர்களோட இவன் தேவலான்ங்கிறதுனால ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு அந்த அடிப்படையில் கிடையாது. கிரியையினால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது, விசுவாசத்தினால் மாத்திரமே. யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? ரட்சிக்கப்பட்ட மனுஷன் விசுவாசம் 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 சொல்றது இல்ல, கிரியையினால தன்னுடைய விசுவாசத்தை அவன் காண்பிக்கிறான். விசுவாசம் இருந்தா கிரியை இருக்கும். ரெண்டும் ஒத்துதான் போகுது, எதிர் எதிர இல்ல. இன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் இருந்தாருன்னா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அன்னைக்கு அவருக்கு வழங்கல பாவம். ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிரியை வைத்து நீ அதன் அடிப்படையில் ரட்சிக்கப்பட முடியாது. உன்னுடைய நீதி நேர்மையை வைத்து ரட்சிக்கப்பட முடியாது. கிரியை கொண்டு வராத, வெறும் கிருபையினால தான் ரட்சிக்கப்பட முடியும்ட்டாரு. யாக்கோபு சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவன், நான் விசுவாசித்தேன் ஆயால் ரட்சிக்கப்பட்டேன், நான் போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஆயால் ரட்சிக்கப்பட்டேன், என் பேரை மாத்திட்டாங்க ஆயால் நான் கிறிஸ்தவன், அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. கிரியையிலே காண்பிப்பான உன்னுடைய விசுவாசத்தை. கிறிஸ்தவர்களா இன்றைக்கு இருக்கிறவர்கள் ஏதோ போய் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு இன்று முதல் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் முன்னால வந்து அறிக்கை செய்ததுனாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. முன்னால வந்து அறிக்கை செய்தார்கள் உண்மைதான். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவருடைய கிரியின் மூலமாக விளங்குகிறது, அவருடைய வாழ்க்கையின் மூலமாக விளங்குகிறது, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய வல்லமையின் மூலமாக விளங்குகிறது. தேவனுடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. தேவனுக்காக அவர்கள் வாழ்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறது. பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, பிசாசை எதிர்க்கக்கூடிய வல்லமை, இதெல்லாம் இருக்குது. ஆள் வித்தியாசமா இருக்கிறாங்க. கிரியினாலே அவருடைய விசுவாசம் உண்மை என்று காண்பிக்கப்படுகிறது. வெறும் இங்க வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளேன்னு சொன்னதுனால ஒரு ஆள் விசுவாசி ஆயிடல. பிசாசு கூட அதை சொல்லுது. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பாத்தீங்கன்னா 14 முதல் 20 அந்த கடைசி வசனம் வரைக்கும் 26ஆம் வசனம் வரைக்கும் வாஸ்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு இடத்துல பிசாசு கூட அப்படி சொல்லுகிறான் என்று அங்கே வேதவசனம் சொல்லுகிறது. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று சொல்லுகிறது. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது, நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. எத்தனை பேருக்கு தெரியும்? பிசாசு கூட தேவனுடைய குமாரன் இயேசு என்று விசுவாசிக்கிறான் கேட்டா ஆம் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆகையால் அதை சொன்னவன் கிறிஸ்தவன் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி யார்? அதை சொல்லி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் தேவனுடைய வல்லமை தன்னுடைய வாழ்க்கையில பெற்று தன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் தேவனுடைய வல்லமை அனுபவிக்கிறவன், கிரியினாலே அதை காண்பிக்கிறவன், அவன் தான் விசுவாசி என்று வேதவசனம் திட்டவட்டமா போதிக்கிறது. ஒருத்தர் கேட்டாரு, ஆமாங்க நம்ம ரட்சிக்கப்படுற வரைக்கும் படுறதுக்கு முன்னாடி நிறைய நற்கிரியெல்லாம் செய்திருக்கோம் இல்லையா? இயேசுடைய ரத்தம் நம்ம பாவத்தை தான் கழுவிடுச்சு. அந்த நற்கிரியெல்லாம் ஆண்டவர் மறந்துடுவாரா? அதுக்கெல்லாம் பலன் தருவார்ல. நம்ம ஒரு நாள் மேல போனா நம்ம புண்ணியம் கட்டிக்கிட்டோமே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கோம், இதுக்கெல்லாம் பலன் உண்டு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி பாருங்க மனுஷன், அந்த இது மாறவே மாறாது. எப்படியாவது தன்னுடைய செருப்பினுடைய வார பிடிச்சு கொஞ்சமாவது ஒரு ஸ்டார்டிங்காவது கொடுத்துக்கலாம்னு பாக்குறான். டேக் ஆஃப் ஆவது பண்ணிடலாம், அப்புறம் பறந்துடலாம், அவருடைய கிருபையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், இதை கொஞ்சம் பிடிச்சி இழுத்துக்கலான்னு. அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். நான் செய்த கிரியையெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, நான் எவ்வளவு நற்கிரியைகள் செய்திருக்கேன், அதுக்கு ஆண்டவர் பலன் தர மாட்டாரா? நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது அவைகள் செத்த கிரியைகள் என்று. ஏன் செத்த கிரியைகள்? தேவன் இல்லாதவன், தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ளாதவன், ரட்சிக்கப்படாதவன் செய்கிற நற்கிரியைகள் எல்லாம் செத்த கிரியையாம். ஏன் அது செத்த கிரியை? விசுவாசத்தினால் செய்யப்பட்ட கிரியை அல்ல அது. அவன் காசு கொடுத்திருக்கான் சபைக்கு, ஆனா விசுவாசத்தினால கொடுக்கல. காணிக்கை கொடுத்திருக்கலாம் சபைக்கு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கல. யாரோ ஒருத்தர் அங்க நின்று கொண்டு நாம் எலக்ட்ரிக் பில் பே பண்ண வேண்டியதா இருக்கிறது, எல்லா சகோதர சகோதரிகளை எல்லாரும் ₹1 கொடுத்தால் நாம் இந்த பிரச்சனையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதுனால கொடுத்தாம. செத்த கிரியை அது. விசுவாசத்தினால செய்யப்படவில்லை, அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால செய்யப்படவில்லை.
தேவனுடைய வல்லமையினாலே அது செய்யப்படவில்லை. தேவன் கொடுத்த பலத்தினால அது செய்யப்படவில்லை. எதெல்லாம் தேவனுடைய பலத்தினால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினால செய்யப்படவில்லையோ அவைகள் எல்லாம் நற்கிரியைகளே இருந்தாலும் வேத வசனத்தின்படி அவைகள் செத்த கிரியைகளே. அவைகளை விட்டு நீங்களாகி மனம் திரும்பணும்னு வேதம் சொல்லுது. செத்த கிரியைகளை விட்டு நீங்களாக மனம் திரும்புதல் அப்படின்னு வேதம் சொல்லுது. விட்டு நீங்களாகி மனம் திரும்பணுமா? மனம் திரும்பி விட்டு இயேசுவை உள்ளே வரவழைத்து இயேசு உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய பலத்தினால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே, விசுவாசிக்கிறதுனாலே நாம் காரியங்களை செய்யும் போது அது நற்கிரியைகளா இருக்கிறது. ஒன்றை செய்யறோம். எதுக்கு செய்யறோம்? கர்த்தர் சொல்லி இருக்க ஆகையால செய்யறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யறோம். அதை செய்யறதுக்கு பலன் எங்க இருந்து வருது? அந்த பலனை அவர் நமக்கு தருகிறார். அப்படி எதெல்லாம் செய்யறீங்களோ அதெல்லாம் நற்கிரியைகள். மீதி எல்லாம் எவ்வளவு நற்கிரியை செய்தாலும் அது செத்த கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தான் கோயிலுக்கு போனவங்க, இங்க இருந்து 500 மைல் நடந்து போனவங்க, உருண்டு வந்தவங்க, போய் மொட்டை அடிச்சவங்க, போய் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தவங்க, ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணவங்க, இவங்கெல்லாம் ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில் நற்கிரியை செய்திருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அதுக்கு பிரதிபலன் கிடையாது. ஏனென்றால் அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யப்படவில்லை, தேவனுடைய பலத்தினால செய்யப்படவில்லை, தேவன் கொடுத்த விசுவாசத்தினால் அவைகள் செய்யப்படவில்லை. இருக்கிறீங்களா? கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஒருவன் ஒரு முறை ஒரு கோதுமை மணியை பார்த்து விட்டு அந்த கோதுமை மணியினுடைய நிறத்திலேயே இருக்கிற ஒரு மரத்தை பார்த்தானா. அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படியே மேட்சிங்கா இருக்குது, இந்த கோதுமை மணியும் இந்த மரமும் அப்படியே ஒரே கலரா இருக்குது. அவன் பெரிய ஒரு வுட் கார்வர், செதுக்கி இந்த மரத்தை செதுக்கி அழகாக வேலைப்பாடு செய்யக்கூடிய ஒரு மனுஷன். அவன் அதை மரத்தை எடுத்துட்டு போய் சின்ன சின்னதா வெட்டி அந்த கோதுமை மணி போலவே அதே ஷேப்ல சின்ன சின்னதா செய்து கோதுமை மணியோட சேர்த்துட்டான். நிறைய சேர்த்துட்டு தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு சேலஞ்ச் பண்ணி இருக்கிறான். யாராவது இதுல எது கோதுமை மணி எது மரத்தினால் நான் செய்து போட்டதுன்னு சொல்லுங்க பாப்போம், வித்தியாசம் தெரியுதான்? இவன் அவ்வளவு ஜோரா செய்து போட்டிருக்கான், இவனுக்கே தெரியலையா. இவனே எடுத்து பார்த்தும் போது அவ்வளவு மேட்சிங்கா இருக்கு, கலர் எல்லாம் வித்தியாசமே எல்லாம் அப்படியே இருக்குது, அவனுக்கே தெரியலையா. அதை பார்க்க வந்த நண்பர்களும் வியந்து போனார்கள். என்னையா அப்படியே இருக்குது, கோதுமை மணி போலயே செய்து போட்டிருக்க, ஒண்ணுமே தெரியல எனக்கு, எது வித்தியாசம் தெரியலையான்னு. கடைசியில் என்ன பண்ணாலும், சரி ஒருத்தன் சொன்னா நான் வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தண்ணியில போட்டாங்களாம். தண்ணியில போட்டா 2 நாள் பொறுத்து இந்த கோதுமை மணி எல்லாம் துளிர்க்குது. அந்த மரத்தினால் செய்யப்பட்டு போடவெல்லாம் எத்தனை நாள் போட்டாலும் அப்படியே தான் கிடக்குது. பாருங்க என்ன சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்குள்ளாகவும் ஜீவன் இருக்குது. விதையில எப்படி ஜீவன் இருக்குது, அது துளிர்க்குதோ அது வளருதோ, அது போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாகவும் தேவனுடைய ஜீவன் இருக்குது. அது தானாக துளிர்க்கும், துளிர்த்துதான் ஆகும். அது வெறும் மரக்கட்டை அவனோ இது மாதிரி செய்து போட்டிருந்தானா அது எத்தனை நாள் போட்டாலும் அப்படியே தான் இருக்கும். விசுவாசியா விசுவாசி இல்லையான்னு நிச்சயமா தெரியலாம். ஒருத்தர் சொன்னார், அது எப்படிங்க நீங்க பிரசங்கம் பண்ணலாம்? விசுவாசியா விசுவாசி இல்லைன்னா யாருக்கு தெரியும்? கண்டிப்பா தெரியும்.